அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NX1 and 26 சாலிட்ல நம்ம டிசைன் ஃபீச்சர்ல பேலன்ஸ் 2 ஃபீச்சரை நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்ம பிளாக் அண்ட் ஸ்பேர் பார்த்தோம். அடுத்தது மூணாவது அண்ட் நாலாவது இருக்கக்கூடிய சிலிண்டர் அண்ட் கோன் பார்க்க போறோம். ஸோ இதோடைய ஐகான்ஸ் இப்படி தான் இருக்கும், சிலிண்டர் அண்ட் கோன். ஸோ அந்த ஐக்கானை பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த கான்செப்ட்ல இருக்குன்னு. ஸோ இதை இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிலிண்டரை எப்படி நம்ம ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மோர் ஆப்ஷன்ல போய் சிலிண்டர் அண்ட் கோன் இந்த ரெண்டும் பார்க்க போறோம். ஸோ இல்லைனா இன்செர்ட்ல இந்த இடத்துல டிசைன் ஃபீச்சர்ல நம்ம செலக்ட் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன்லயும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சிலிண்டர். இந்த சிலிண்டர்ல என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சிலிண்டர் பொறுத்த வரைக்குமே இங்கேயும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று ஆக்சிஸ் டயமீட்டர் ஹைட் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம், இன்னொன்று ஆர்க் இந்த ஸ்கெட்சை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இதுல இருக்குது. ஸோ இதுலயும் விண்டோஸ்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, ஆர்க், டைமென்ஷன், பூலியன். அதாவது செகண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்குது என்ன இருக்கு பாருங்க, ஆக்சிஸ் வேணும், அதே மாதிரி டைமென்ஷன், பூலியன் ஆப்ரேஷன், செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம எப்படி செட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ்ல அதே மாதிரி தான் அசோசியேட்டிவ் ஆக்சிஸ் வேணுமா வேண்டாமான்னு செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அப்போ பூலியன் ஆப்ரேஷன் நமக்கு எல்லாமே தொடர்ந்து தெரியும், எப்படி செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்ஷன் ஆக்சிஸ் டைமென்ஷன் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, இது நமக்கு தெரிஞ்சது தான், எப்பவுமே தெரிஞ்சது. ஆக்சிஸ் ஸ்பெசிஃபை வெக்டர், ஸ்பெசிஃபை பாயிண்ட், இல்லைனா வெக்டர் டயலாக், வெக்டர் பாயிண்ட், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண. ஸோ இதே தான் ஷார்ட்கட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஆக்சிஸை நான் செலக்ட் பண்றேன் வச்சிருக்குது. அதாவது இசட் வச்சு நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது டைமென்ஷன். இந்த டைமென்ஷன்ல இங்க பாருங்க, இந்த டயமீட்டர் இருக்குது, டயமீட்டர் தொடர்ந்து ஹைட் இருக்குது. ஸோ நமக்கு டயமீட்டர் நமக்கு எவ்வளவு வேணும், நான் ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ 100 கொடுத்து இதே மாதிரி இந்த இடத்துல ஹைட் வந்து நான் 80 கொடுக்குறேன். ஸோ 80 கொடுத்துக்கிட்டு நீங்க ப்ரிவியூ கொடுத்து பாருங்க, ஷோ ரிசல்ட். ஸோ நமக்கு செலக்ட் ஆயிட்டு நீங்க ஒரு அப்ளை கொடுத்துக்கலாம். நீங்க அப்ளை கொடுக்கும் போது என்ன ஆகும்னு பாருங்க, அடுத்தது நீங்க செலக்ட் பண்ணணும்னா இந்த விண்டோஸ் போகாது. நீங்க டேட்டா ஓகே கொடுத்தா கண்ட்ரோல் வெளியே போயிடும். அப்ப அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்போ அப்ளை நம்ம ஒரு விஷயம் எந்த ஒரு டூல்ஸா இருந்தாலும் கண்டிப்பா இருக்கும். அப்போ அப்ளை கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இனி இதே சிலிண்டர்ல வேற ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட், நீங்க வேற திருப்பி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் மெயின் கான்செப்டா இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன்ல இந்த இடத்துல திருப்பி நான் இந்த வெக்டாரை நான் செலக்ட் பண்றேன். இந்த வெக்டாரை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றேன். அதாவது ஒய் வெக்டாரை பேஸ் பண்ணி இதே டயமீட்டர் நான் வந்து 50 கொடுக்குறேன், அதே 80 மீட்டருக்கு ஹைட் கொடுக்குறேன். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் சப்ராக்ட் இல்லைன்னா நன். ஸோ நன் கொடுத்துக்கிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஆயிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க யூனிட் கொடுத்து பார்த்தா ஆப்ஜெக்ட் பாருங்க, யூனிட் இந்த ஆப்ஜெக்ட் கூட நீங்க செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். இப்போ நம்ம யூனிட் செலக்ட் பண்ணோம், டோட்டலா செலக்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகல. ஸோ இதே கான்செப்ட்ல அதே மாதிரி இன்டர்செக்ட். ஸோ இன்டர்செக்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. ஸோ ரெண்டுக்கும் காமனா இன்டர்செக்ட் வந்துடும். சப்ராக் கொடுத்தா சப்ராக் ஆயிரும். ஸோ கொடுத்தா இந்த ஆப்ஷன் அதே மாதிரி வந்து. ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் நமக்கு தேவை இருக்கோ அதே மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது ஒரு கான்செப்டா இருக்குது சிலிண்டர் கூடிய மெத்தட். இப்போ சிலிண்டர் சொல்லக்கூடிய இந்த இதுல என்னெல்லாம் ஆப்ஷன். ஸோ இவ்வளவு தான் இந்த சிலிண்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்து செகண்ட் ஆப்ஷனா இருக்கக்கூடிய கான்செப்ட் பாருங்க, நான் இந்த ரெண்டையும் ஹைட் பண்றேன். இப்போ அடுத்தது இந்த XY பிளேன் வச்சு ஸ்கெட்சை செலக்ட் பண்ண. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுல வந்து ஸ்கெட்சை யூஸ் பண்ணாம செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஆனாலும் இதுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்கு. எப்படி இருக்குன்னா, நீங்க டைரக்டாவே ஸ்கெட்ச் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதாவது ஸ்கெட்சை பேஸ் பண்ணி நமக்கு டிரா பண்ணோம்னா ஒரு ப்ரொஃபைல் கொடுத்து நமக்கு ஏதோ ஒரு டிராயிங் எதை பேஸ் பண்ணி டிராயிங் பண்ணிருக்கலாம், அந்த டிராயிங்குக்கும் இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்படிதான் இந்த இடத்துல ஒரு ஆர்க் செலக்ட் ரஃப் ஆர்ட் நான் டிரா பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக் செட் ஆயிட்டு ஃபினிஷ் கொடுத்து வெளியே வரேன். இப்போ எனக்கு நம்ம ஸ்பேர் எப்படி பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம வரும், அதே மாதிரி ஆர்க் பேஸ் பண்ணி ஸ்பேர் கிரியேட் பண்ண மாதிரி இது கான்செப்ட் தான் இதுலயும் இருக்குது செகண்ட் ஆப்ஷன். இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, 3 ஆப்ஷன், ஆர்க், டைமென்ஷன், பூலியன். இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்க வரும். இதுல ஆர்க், இந்த ஆர்க் செலக்ட் பண்ணணும், ஓகே ஆயிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் மேல வரணுமா கீழே வரணும். இப்போ ஹைட் கொடுத்தோம்னா ஷோ ரிசல்ட் கொடுக்க மேல வந்துட்டு. இப்போ எனக்கு இதுல வந்து இன்னும் எனக்கு 100 கொடுக்குறேன். 100 கொடுத்து நீங்க ப்ரிவியூ பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ இன்னும் கூட நமக்கு வந்து ஆர்க் வந்து ரொம்ப இது வந்துட்டோம். இப்போ நான் 300 கொடுக்குறேன். ரிசல்ட் இப்போ ஹைட் இருக்குது. ஸோ இல்லை எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்கணும்னா அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு ஈஸியா அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி வந்து. ஸோ இதே மாதிரி நம்ம இது கலர் கொடுத்துடலாம். இந்த கலருக்கு வந்து எடிட் டிஸ்பிளே போய் நமக்கு இந்த கலரை வந்து டைரக்டா ஒரு கலரை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ செட் பண்ணிக்கிட்டு டார்க் கிரீனை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க வந்து செட் பண்ணி இந்த கலர் வந்து ஷைனிங் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி கலர் இது சிலிண்டர் நமக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. இனி அதே இதுல இந்த ஃபேஸ் கரெக்டா மூணாவது அடுத்து நம்ம பார்க்க போறது, கடைசியா பார்க்க போறது இந்த கோன். ஸோ இந்த கோன் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணும்போது பாருங்க, இதுல எல்லா ஆப்ஷனும் இருக்கு பாருங்க. ஹைட் ஆப்ஷன் இருக்குது. இதுல 5 மெத்தட்ல நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். கோன் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கும் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி வரும், டயமீட்டர், பூலியன், செட்டிங்ஸ், அசோசியேட்டிவ் ஆக்சிஸ், பூலியன். அப்போ இந்த பூலியன் ஆப்ரேஷனும் இதுல நமக்கு எப்பவுமே பார்க்குற மாதிரி தான். இப்போ இதுல ரொம்ப முக்கியமா தெரியும் வந்து ஆக்சிஸ் அண்ட் டைமென்ஷன்.
இந்த இதில் பார்த்தாலே தெரியும் டயமீட்டர் அண்ட் ஹைட்டுன்னு. அப்போ டயமீட்டர் ஹைட்டையும் பேஸ் பண்ணி இந்த கோன் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இருக்குது. இப்போ திருப்பி இதே மாதிரி ஜெட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஷோ ரிசல்ட் கொடுக்கலாம். இப்படி ஒரு கோன் ஷேப் வந்துருக்கு. இல்லை எனக்கு வந்து டயமீட்டர் சேஞ்ச் பண்ணணும் இருக்கு. ஸோ இங்கே வந்து பேசிக் டயமீட்டர் இருக்குது 50 இருக்குது. நான் 30 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் வந்து ஹைட் கொடுக்குறேன். ஸோ ஹைட் கொடுத்துக்கிட்டு இங்கே ரிசல்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு வந்து அப்ளை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டு ஸோ இந்த கோன் நமக்கு எப்படி செலக்ட் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இந்த மாதிரி அப்டேட் டிஸ்பிளே கொடுங்க. ஸோ கரெக்டாக வந்து பாருங்க. ஸோ ஒரு கோன் வந்து நமக்கு கிரியேட் ஆயிட்டு. ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குதா. அப்போ இதே இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, பேஸ் டயமீட்டர்னு இருக்கு. அதே மாதிரி இங்க டாப் டயமீட்டர் இருக்கு. இந்த டாப் டயமீட்டர் நீங்க 0 வைக்கணும். ஒரு கார்னர் ஷேப் பண்ணணும்னா கண்டிப்பா 0 வேணும். அப்போ இந்த 0 நமக்கு செட் பண்ணி இதுல வந்து நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்க. நமக்கு இதே மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜ்லேயே பார்த்தாலே தெரியும் அந்த சர்க்கிள் ஆப்ஷன். இதே மாதிரி கான்செப்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் கார்னர் பேஸ் பண்ணிருக்கு. நமக்கு வந்து பேசிக்கா நம்ம வந்து 0 வச்சு தான் நம்ம செட் பண்ணுவோம். அப்ளை. ஸோ இது ஒரு கார்னர், ஃபர்ஸ்ட் கார்னர் இருக்குது. அடுத்து செகண்ட் கார்னர் எந்த மாதிரி பேஸ் நம்ம செட் பண்ண போறோம்னா அடுத்தது இருக்கு டயமீட்டர் அண்ட் ஹாஃப் ஆங்கிள். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ இதே மாதிரி ஆக்சிஸ்ல எந்த சேஞ்சும் இருக்காது. ஸ்பெசிஃபை வெக்டார் இதே ஆக்சிஸ்ல நான் இந்த இடத்துல நான் வந்து எதை செலக்ட் பண்றேன், ஒய்யை நான் செலக்ட் பண்றேன். ஒய்யை செலக்ட் பண்ணிட்டு இந்த டைரக்ஷன்ல இப்போ நான் வந்து ஒரு கோனை வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுல வந்து டயமீட்டர் இருக்கு. இதுலயும் கூட பேஸ் டயமீட்டர். பேஸ் டயமீட்டர்ல இங்க இருக்குது 30 இருக்குது. அது மாதிரி டாப் இது நமக்கு எல்லாமே காமனா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹாஃப் ஆங்கிள் இருக்குது. நான் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிட்டு நான் கொடுக்குறேன். என்ன ஆகுது ஷோ ரிசல்ட்ல பாருங்க. ஸோ அது மாதிரி ஆங்கிள் பேஸ் பண்ணி நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இது ஆங்கிள் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்து மூணாவது நம்ம ஒன்று பார்க்க போறது இங்க இருக்குது பேஸ் டயமீட்டர் ஹைட் அண்ட் ஆஃப் ஆங்கிள். இதையும் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பேஸ் டயமீட்டர். நீங்க ஹைட் இருக்கு, பேஸ் டயமீட்டர் அதே மாதிரி இருக்குது. நான் இந்த ஆக்சிஸ் நான் இந்த டைரக்ஷன் நான் செலக்ட் பண்றேன். ஒய் டைரக்ஷன் அந்த ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடம் பேஸ் வந்து 50 கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து நான் 30 கொடுக்குறேன். ஆஃப் ஆங்கிள் அதே மாதிரி 30 கொடுத்து ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ வந்துட்டு ஸோ அப்ளை கொடுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் ஆப் கொடுங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு ஒரு கான்செப்டா ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ரெண்டு இதுலையும் கூட ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம வந்து டைரக்டா சப்ராக்ட் பண்ணி கூட நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து சப்ராக்ட் ஆகாது. நம்ம செலக்ட் பண்ணல பாடி, அதனால வந்து நமக்கு செலக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்டா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 30 கொடுக்குறேன். ஹைட்டும் கொடுக்குறேன். ஆஃப் ஆங்கிள் நான் வந்து 15 செலக்ட் பண்றேன். ஸோ ப்ரிவியூ வருதான்னு பார்க்கலாம். ப்ரிவியூ வருது. ஓகே, நீங்க இந்த இடத்துல பாடி சப்ராக்ட் கொடுக்கலாம். சப்ராக்ட் செலக்ட் பாடி கொடுத்து இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி பூலியன் ஆபரேஷன் இதே மாதிரி கோன்லையும் நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து இங்க நம்ம பார்க்க போறது டாப் டயமீட்டர் ஹைட் அண்ட் ஆஃப் ஆங்கிள் இருக்குது. நம்ம இது வரைக்கும் பேஸ் டயமீட்டர் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணிருப்போம். ஸோ இதுல எனக்கு அது டாப் டயமீட்டர் வந்து செட் பண்ணி எடுக்கும். ஸோ இதே மாதிரி நான் திருப்பி என்ன பண்றேன், எக்ஸ் டைரக்ஷன்ல செலக்ட் பண்றேன். ஸோ டாப் டயமீட்டர் இருக்குது. டாப் டயமீட்டர் 35 நான் செலக்ட் பண்றேன். ஸோ ஹைட் இருக்குது. ஸோ ஆஃப் ஆங்கிள் 20 கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரிவியூ வருதான்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க டாப் இதை பேஸ் பண்ணி நமக்கு ஆஃப் ஆங்கிள் வந்து செட் பண்ணி ஒரு டயமீட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ இது வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய டயமீட்டர் தான் இதுல உள்ள பேஸ். ஸோ இவ்வளவு தான் இந்த டாப் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இதை ஹைட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கடைசியா இருக்கக்கூடிய மெத்தட் என்னன்னா இந்த 2 கோஆக்சியல் போட்டு பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஆர்க்கை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது. பேஸ் ஆர்க் இல்லைன்னா டாப். ஸோ இந்த டாப் ஆர்க்கை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டா இருக்கு. நான் வந்து இந்த ஆர்க்கை பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்றேன். இப்போ என்ன செலக்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிட்டு அப்போ இன்னொரு ஆர்க் வரணும். அப்போ இன்னொரு ஆர்க் வரணும்னா நம்ம வந்து மேனுவலா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல நான் வந்து டேட்டம் பிளேனை நான் வந்து கிரியேட் பண்ணி அதில் எனக்கு நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்படி ஒரு மெத்தட் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு இதுல ஒரு ஆர்க் நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். அப்போனா மேல ஒரு ஸ்கெட்ச் வச்சு நம்ம வந்து டேட்டம் பிளேனை செலக்ட் பண்ணி நம்ம டிரா பண்ணணும். ஸோ டிரா பண்ணணும்னா இதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்க் நான் இந்த இடத்துல நான் ரஃப் ஆட்டு நான் ஆர்க் டிரா பண்றேன். என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரஃபா நம்ம கிரியேட் பண்றோம். இதுக்கு நமக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். நமக்கு என்னெல்லாம் செலக்ட் பண்ணணும், நமக்கு தேவையானது செலக்ட் ஆகணும் இருந்ததுன்னா அது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம். அப்போ கோன் டைஆக்சியல் அப்போ பேஸ் இதை நான் செலக்ட் பண்றேன். அடுத்தது டாப் பார்ட் இதை நான் செலக்ட் பண்றேன். ஸோ நமக்கு ஷோ ரிசல்ட் வருதா. ஸோ நமக்கு எந்த மாதிரி ஆக்சிஸை பேஸ் பண்ணி நமக்கு செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு இதுல வந்து மேனுவலா நம்ம எப்படி டிரா பண்ணுமோ ஸோ இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த கோனை வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இதே மாதிரி நம்ம கலரும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் கொடுத்து நமக்கு வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இதை நமக்கு எந்த மாதிரி ஒரு கலர் செட்டிங்ஸ் வேணும் அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் நமக்கு இதில் வந்து டிசைன் ஃபீச்சரில் என்னெல்லாம் பார்த்தோம், 4 மெத்தடும் நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து பார்த்தோம் பிளாக், ஸ்கொயர், சிலிண்டர். அப்போ இந்த கோன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு ஸ்கெட்சே இல்லாமல் ட்ரா பண்ணோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.